அனைவரும் வரவேற்கிறேன். நம்மளுடைய ரஜினிகாந்த் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் அதை என்ன சொல்லிருக்காருன்னா, நான் பிரஸ் மீட்டை வந்து பிரஸ்ஸை வந்து கிட்டத்தட்ட சில நாட்கள் தேடிக்கிட்டு இருக்கேன், பிரஸ்ஸை கண்ணிலே பார்க்க முடியல. நானும் வந்துட்டு ஏர்போர்ட்ல வந்துட்டு பெங்களூர் போகும்போது ஏர்போர்ட்ல வந்துட்டு பார்த்தேன், பிரஸ்ஸை காணோம். மறுபடியும் திரும்பி வரும்போதும் பார்த்தேன், பிரஸ்ஸை காணோம். அதுக்கப்புறமா வந்து நான் ஏர்போர்ட்ல இருக்கிற இங்க வேலை பார்க்குற ஆளுகிட்ட வந்து நான் எப்பவுமே கேட்கறது வழக்கம், இங்க வந்துட்டு பத்திரிகையாளர் ஆளுக்காங்களா அப்படின்னு கேட்கறது வழக்கம். அங்கேயும் கேட்டேன், பார்க்க முடியல. மறுபடியும் கேரளா போகும்போது நான் வந்துட்டு எங்கேயாச்சும் நம்மளை பாத்திர மாட்டாங்களா, வந்து நம்ம வந்துட்டு பேசிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நானும் பார்த்தேன். எங்கேயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பத்திரிகையாளர்களே பார்க்க முடியல. அதனால வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கே வர சொல்லி நம்ம பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்த்துரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம ரஜினிகாந்த் ஐயா வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்திருக்காரு. அவர் போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே கலகலப்பா கிளிப்பாவே இருந்திருக்கு நம்ம சோசியல் மீடியா எல்லாமே. அதை குறித்து நான் சொல்லிடுறேன்னு, பிரஸ் அதாவது நான் பேசிடுறேன்னு அப்படின்னு பிரஸ்ஸ வலை வீசி தேடி இருக்காப்புல. எங்கேயுமே கண்ணில் மாட்ட முடியல. அப்புறம் வாண்டடா அவரே வீட்டுக்கு வர சொல்லி இப்ப வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்துட்டு முதலமைச்சர் ஐயா வந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து நான் வந்து பார்க்க போனேன். ஏன் பார்க்க போனேன் அப்படின்னா, அவர் வந்துட்டு குளத்தூர், அவரோட சொந்த தொகுதியான குளத்தூர்ல வந்து தோத்துட்டாரு. அது வந்து எனக்கு ரொம்பவே மனசு ரொம்ப வேதனையா, ரொம்ப வந்துட்டு மன உறுத்தலாக இருந்துச்சு. அதனால வந்து நேரடியா போய் அவர்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு அவரை வந்து பார்த்து பேசிட்டு வர்றதுக்காண்டி தான் நான் போனேன். ஆனா நான் போயிட்டு வந்ததுல இருந்து இந்த பக்கம் பார்த்தா, ஒரு பக்கம் வந்துட்டு ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் வந்து கூட்டு சேர விட்டு, அதாவது கூட்டணி ஆட்சி அமைச்சு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் வந்துட்டு அமர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சோசியல் மீடியால வந்துட்டு இன்னைக்கு வந்து பல விதமா வந்துட்டு பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து பிரஸ் வந்து இன்னைக்கு வந்து நான் பிரஸ்ஸை வந்து நான் மீட் பண்ணியிருக்கிறேன். அப்படி வந்துட்டு நான் விஜய் வந்து முதலமைச்சர் ஆக விடாம தடுக்கிறதுக்காண்டி தான் நான் வந்துட்டு ஸ்டாலின் அவரை வந்து நான் சந்திச்சேன் அப்படின்னு வந்துட்டு இன்னைக்கு பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கணும். அவ்வளவு ஒன்றும் நான் வந்து தரங்கிட்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் ஐயா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து எனக்கும் விஜய்க்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜெனரேஷன், அதாவது ஒரு தலைமுறை கடந்த ஒரு ஒரு வயசு வித்தியாசம் இருக்கு. ஆனா வந்துட்டு அவரை வந்துட்டு நானும் என்னைய வந்துட்டு அவரும் வந்துட்டு ஈக்குவல் பண்ணி பேச வந்துக்கிட்டு அது அவருக்கு நல்லதில்லை எனக்கு நல்லதில்லை அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இப்பவுமே நான் சொல்றேன், அவர் வந்துட்டு முதலமைச்சரா ஆனெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒண்ணு பெரிய ஒரு சங்கடம்லாம் கிடையாது, எனக்கு வந்து போராட்டம்லாம் கிடையாது. அவர் சொல்றாரு, நம்ம கமலஹாசன் வந்துகிட்டு முதலமைச்சரா இருந்தாக்கா ஒருவேளை போராடப்பட்டிருப்பேன். இல்ல அது கூட போராடப்பட மாட்டேன், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது, கச்சச்சா அப்படின்ட்டாரு. விஜய் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு எனக்கு வந்துகிட்டு எந்த விதமான ஒரு போராமையோ ஒரு எந்த விதமான வன்மமோ எனக்கு வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் முதலமைச்சர் ஆன உடனே நான் வந்துட்டு எக்ஸ் வலைதளத்துல வந்து நான் வந்துட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். அப்படி நான் போராடப்படுறேன்னா நான் ஏன் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போறேன்? எனக்கு அப்புறமா வந்துகிட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு 52 வயசுல நீ முதலமைச்சர் ஆயிட்டாரு. என்டிஆர் எம்ஜிஆரை கடந்து மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கிறாரு. அதனால வந்துட்டு எனக்கு வந்து எந்த பொறாமையோ எந்த ஒரு இதோ எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற வந்துட்டு இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ல வந்துட்டு நம்மளுடைய அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன கேட்டாங்கன்னா, பிரஸ் வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா நீங்க வந்து 16ல வாரேன்னு சொன்னீங்க, 2016ல வந்திருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க, நான் வந்து கண்டிப்பா செஞ்சிருப்பேங்க, கண்டிப்பா 100% வந்து நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு வந்துட்டு யாரு சொல்றாங்க? நம்மளுடைய பாச மிகுந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாங்க. அவர் வந்து வந்திருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாரா ஜெயிச்சிருக்க மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்ககிட்ட அப்பாற்பட்டது. அவர் வர விடாம அடின்னு அடிச்சு, ஏன்னா சோசியல் மீடியாவில் வந்துட்டு பல சேனல்ல வந்து அவர் வரக்கூடாது, நீங்க எப்படிங்க வரலாம், இது வந்து தமிழ்நாட்டை தமிழர்களை தான் ஆளணும், அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கர்நாடகால தான் வந்தவர், உங்களுடைய தொழில் முதலீடு எல்லாமே வந்து கர்நாடகால வச்சுட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நீங்க தமிழ் மக்களை நீங்க ஆளணும் அப்படின்னு, அதுவும் திரையுலக கவர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து நீங்க தமிழ்நாட்டை வந்து ஆளணும், தமிழ் மக்களை நீங்க ஆளணும் அப்படின்னு நினைக்கிற கனவுகளோட நீங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு போட்டு அடின்னு அடிச்சு
அதை வந்து அவரை வந்து பின்வாங்க வச்சாங்க. சரியா? அதாவது அவர் வந்து சோசியல் மீடியாவில வந்து முக்கால்வாசி வந்து அடி அடிச்சு பின்வாங்க வச்சதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா அண்ணன் சாட்டை அவர்களுக்கு தான் வந்துட்டு இது வந்து பெரும் பங்கு இருக்கு. அவங்க தான் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வாரது உறுதி அப்படின்னு சொன்னதுல இருந்து போட்டு வெளுன்னு வெளுத்து இனிமேல் நீங்க வந்து அரசியல் பக்கமே திரையுலகத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பக்கமே யாருமே வரக்கூடாது, அதுவும் வந்து தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் ஆளணும், நீங்க வந்து ஒரு கர்நாடகா சேர்ந்தவரு, நீங்க வரவே கூடாது அப்படின்னு ஒரு ரொம்ப வந்து அவர்கிட்ட ஒரு வலுவான ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சு அவர் வந்து அரசியல் இருந்து அந்த அரசியலுக்கு நான் கடைசியில வருதேன்னு உறுதி அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு நான் அரசியலுக்கே வரல, என்னை விட்டுருங்க, நான் வந்துட்டு வரலன்னு ஒரு 3 பக்கத்துக்கு வந்துட்டு அறிக்கையை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அதுல வந்துட்டு அண்ணன் சாட்டைக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அண்ணன் சாட்டை வந்து ரொம்ப அவருக்கு ஆதரவா வந்துட்டு இப்படிலாம் இல்லைங்க, அது அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து முட்டு கொடுத்து இன்னைக்கு வந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்காப்புல. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 1991 வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்கு செலுத்தினா தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களை வீழ்த்திய ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு இன்னைக்கு வந்து அண்ணன் சாட்டை அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வலிமை ரஜினிகாந்த் அவர்களிடம் கிடையாது. தமிழ்நாட்டை யார் ஆளணும் அப்படிங்கிறது தமிழ் மக்கள் தான் முடிவெடுப்பாங்க. தமிழ்நாட்டை யார் ஆளணும், நம்ம யார் ஆள வேண்டும் அப்படிங்கிற அந்த உரிமை தமிழக மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு. மற்ற யாருக்கு வந்து அந்த உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு விஜயை முதலமைச்சராக ஆக விடாமல் தடுப்பதற்காகத்தான் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சரை வந்துட்டு சந்திச்சாரு ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் வந்துட்டு கனவுலே நடக்காது. ஏன் அப்படின்னா வந்து அதிமுகவை எதிர்த்துத்தான் திமுக வந்து இவ்வளவு நாள் அரசியல் பண்ணிட்டு இருந்துச்சு, திமுக எதிர்த்துத்தான் அதிமுக அரசியல் பண்ணிட்டு இருந்துச்சு. அதையுமே வந்து வெளிப்படையா வந்து சொல்லி இன்னைக்கு அந்த அதிமுக கட்சியுமே 2ஆக பிளவுபட்டு போயிருச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை யார் ஆளணும், இவருக்கு யாரு புதிதாக வந்தாலும் அரசியலுக்கு யாரு புதுசா வந்தாலும் அவங்க வந்து அடிச்சு வெளுன்னு வெளுத்து விரட்டி விடுறதா நாம் தமிழருடைய சாட்டை சேனலோட வேலையே அதுதான். அடிச்சு வெளுன்னு வெளுத்து விரட்டி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வென்று முதலமைச்சர் ஆயிருக்காரு. இவர்கள் வைத்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து தவிடுபடி ஆக்கப்பட்டு மக்கள் வந்து முழுமையா வந்துட்டு இப்ப ஒரு சில ஒரு சுச்சுவேஷன்ல சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும், திமுக ஓட்டு போனா மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் அப்படின்னு நாம் தமிழ்ல வரவிடாம இருந்தாங்க, விஜயகாந்த் வரவிடாம இருந்தாங்க. இன்னைக்கு அது எல்லாமே வந்து மறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இன்னைக்கு வந்து யாரு பேச்சுன்னு கேட்கல, ஒரே அழுத்து விசிலுக்கு அழுத்திட்டு இன்னைக்கு வந்து 108 இடம் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற செஞ்சு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையோடு முதலமைச்சராக நம்ம அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அமர்ந்திருக்காங்க. என்ன ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ்ல வந்து பெரும்பான்மை அடையாம போச்சு, அதுதான் ஒரு மிகப்பெரிய தவறு. அதனால தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் அப்படிங்கிற அந்த உரிமை, அந்த மனநிலை, அந்த அதிகாரம் மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு.